ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போல மீற்றினை நந்தி மகன் தன்னை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பராபவ தமிழ் வருடம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். கும்பம் ராசி சக்கரத்தின் 11வது ராசியாகும். இதன் அதிபதி சனி பகவான் ஆவார். இது காற்று தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஸ்திர ராசியாகும். கும்பராசியில் பிறப்பவர்கள் ஆத்ம பலமும் மனோதிடமும் படைத்தவர்களாக இருப்பார்கள். நியாயத்தின் வழியை பின்பற்ற வேண்டும் என்ற மனப்பக்குவம் கொண்டவர்கள். கடினமான உழைப்பாளிகள், மாசற்ற மனமும் சரளமாக பேசும் குணமும் படைத்தவர்கள். அதேபோல் முன்கோபமும் பிடிவாதமும் அதிகமுடையவர்கள். உங்கள் ராசிக்கு தற்பொழுது 7.5 சனி காலகட்டத்தில் பாத சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். குடும்ப உறவுகளில் பிரிவுகளையும் மனக்கசப்புகளையும் கொடுக்கிறார். 7.5 சனி மட்டுமல்லாமல் ஜென்மத்தில் ராகு, கலஸ்திரஸ்தானத்தில் கேது என மற்ற வருட கிரகங்களும் சாதகமில்லாத இடத்தில் அமர்ந்திருப்பதால் தனிப்பட்ட முறையிலும் குடும்ப வாழ்விலும் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறீர்கள். குரு பகவான் 5ஆம் இடத்தில் வந்து அமர்ந்ததும் அவரின் 9ஆம் பார்வையை உங்கள் ராசி பெற்றதும் இதுநாள் வரை பிரச்சனைகள் உங்களுக்கு பூதாகரமாகாமல் இருந்தது. பராபவ தமிழாண்டு பிறந்து 2 மாதங்களிலேயே குரு பகவானானவர் உங்கள் 5ஆம் இடத்தில் இருந்து கடன், பகை, நோயை கொடுக்க வேண்டிய 6ஆம் இடமான கடகராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகராசியில் உச்சமடையும் குரு பகவானானவர் உங்கள் ராசிக்கு 10, 12 மற்றும் 2ஆம் இடத்தை பார்வை செய்ய போகிறார். 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்வது அவ்வளவு நல்லதல்ல. இதுநாள் வரை கட்டுக்குள் இருந்த பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். உங்கள் ராசியில் அமர்ந்துள்ள ராகு பகவானின் மீதிருந்தும் குருவின் பார்வை விலகுவதால் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாத இறுதி வரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். ஏனென்றால் 4 வருட கிரகங்களும் உங்களுக்கு சரியில்லாத ஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கப் போகின்றனர். ராகு பகவான் ஜென்ம ராகுவாகவும், சனி பகவான் பாத சனியாகவும், குரு பகவான் சத்ரு குருவாகவும், கேது பகவான் களத்திர கேதுவாகவும் செயல்பட போகின்றனர். எனவே நீங்கள் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. நாக்கில் சனி உள்ளதால் பேசும் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருங்கள். வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். ஜென்மத்தில் உள்ள ராகு பகவானால் மனப்பதட்டமும் குழப்பங்களும் ஏற்படும். சரியான முடிவை எடுக்க முடியாமல் தடுமாறுவீர்கள். பிறரின் ஆசை வார்த்தைகளால் ஏமாந்துவிட அதிக வாய்ப்புள்ளது. ஆண்களாக இருந்தால் பெண்களின் நட்பிலும், பெண்களாக இருந்தால் ஆண் நட்பிலும் கவனமாக இருங்கள். கலஸ்திரஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் உங்களின் கணவன் அல்லது மனைவி வழியாக பிரச்சனைகள் ஏற்படும். உங்களால் அவர்களும் பாதிக்கப்படுவார்கள். இக்காலகட்டத்தில் நன்மை அளிக்கும் விதமாக குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்தில் விழுகிறது. இதனால் தொழில் மற்றும் வேலை சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் நற்பெயரை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வேலையில் சுமூகமான நிலை ஏற்படும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை குரு பகவான் தன் சமசப்தம பார்வையால் பார்ப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். உங்களுக்கு பாதசனியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சனி பகவானை குரு பகவான் தன் 9ஆம் பார்வையால் பார்வை செய்ய போவதால் குடும்பத்தில் மலை போல் நின்றிருந்த பிரச்சனைகள் பனி போல் விலகும். குருவின் பார்வை சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்களை குறைக்கும். 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதியில் குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி செய்வார். அது முதல் நீங்கள் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள். 7ஆம் இடத்தில் அதிசாரமாக அமரும் குரு பகவான் உங்கள் ராசியை நேரடியாக பார்வை செய்வார். அதேபோல் இவ்வருடத்தின் இறுதியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சர்ப கிரகங்களான ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அடைகின்றனர். கேது பகவான் உங்கள் 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ராகு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்து 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். பல நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். 6ஆம் இடத்தில் அமரும் செம்பாம்பு என்று அழைக்கப்படும் கேது பகவான் உங்கள் எதிரிகளை வெற்றி கொள்ளச் செய்வார். 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியில் மீண்டும் சஞ்சரிப்பார். தமிழ் வருடம் முடியும் வரை அவர் கடகராசியிலேயே சஞ்சரிப்பார். குரு பகவானின் கட்டுப்பாட்டில், குரு பகவானின் பார்வையில் ராகு பகவானும் சனி பகவானும் அமர்வார்கள். குருவுடன் இணைந்தும் குருவின் பார்வையிலும் அனைத்து வருட கிரகங்களும் சஞ்சரிக்கப் போவதால் 2026ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நல்ல பலன்களையே பெறுவீர்கள். வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வருமானம் சீராக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை அகன்று அடுத்த நிலைக்கு முன்னேறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். சுப நிகழ்வுகளுக்காக செலவிடவும் நேரிடும்.
கிரக சஞ்சாரங்கள் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குருவின் சுப பார்வையை பெறுவதால் அனைத்தையும் சமாளிக்கும் தைரியம் உண்டாகும், மனோபலம் அதிகரிக்கும், குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும், எடுத்த காரியங்களில் தடை தாமதத்திற்கு பிறகு வெற்றிகளை பெறுவீர்கள். சனி பகவானின் 3ஆம் பார்வை மற்றும் 7ஆம் பார்வையானது உங்கள் உடல் நலத்தையும் உங்கள் தாயாரின் உடல் நலத்தையும் பாதிக்கும் விதமாக அமைகிறது. வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் மூலம் பிரச்சனைகள் ஏற்படும், தாயாரின் உடல் நலமும் பாதிக்கப்படும். உடலின் அடிவயிற்று கீழ் உள்ள பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படின் அதற்கான சரியான மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது அதிக கவனமாக இருங்கள். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். ஆயுள் ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யும் சிறு தவறு கூட விபத்தை ஏற்படுத்திவிடும். இடுப்பிற்கு கீழ் உள்ள பகுதிகள் விபத்தினால் காயம்பட அதிக வாய்ப்புள்ளது. எனவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்கள். நவம்பர் மாதம் இறுதி வரை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு புதிய தொழிலையும் தொடங்காதீர்கள், யாருக்கும் கடன் பெற்று கொடுக்காதீர்கள், ஜாமீன் கையெழுத்திடாதீர்கள், அரசுக்கு புறம்பான எந்த செயல்பாடுகளையும் ஈடுபடாதீர்கள். ராகு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் தகாத உறவுகளை ஏற்படுத்திவிட அதிக வாய்ப்புள்ளது. எனவே நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமூகத்திற்கும் சட்டத்திற்கும் புறம்பான எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபடாதீர்கள். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் நீதிமான் என்பதாலும் தற்பொழுது 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது என்பதாலும் நீங்கள் செய்யும் மறைமுக தவறுகளில் மாட்டிக்கொள்வீர்கள். அதற்கான தண்டனையில் இருந்து உங்களால் தப்பிக்க இயலாது. பரிகாரமாக ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். அதேபோல் 6ஆம் இடத்தில் குரு பகவானானவர் மறையவிருப்பதால் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள். இத்தமிழ் வருடத்தின் பிற்பகுதியில் நன்மை அளிக்கும் ஒரு காலமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே முதல் 5 மாதங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்கள். குலதெய்வ வழிபாட்டை முறையாக மேற்கொள்ளுங்கள். தற்பொழுது வருட கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிக்கவில்லை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவறும் பட்சத்தில் மனதளவிலும் உடல் அளவிலும் மறக்க முடியாத வடுக்களை ஏற்படுத்திவிடும். எனவே இறைவனை இறுக பற்றி கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.